இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2017 வெளியான மணி ஹீஸ்ட் அப்படின்ற படத்தோட 2வது பாகத்தை தான் பார்க்க போறோம். கூடவே அந்த முதல் பாகத்தை பார்க்காதவங்களும் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுச்சுன்னா இந்த 2வது பார்ட்டை அடிச்சுக்க வேற எந்த கதையுமே இல்லை அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டிவிட்டுருங்க. சரி, அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். போன பார்ட்லயே பார்த்துருப்போம், இவனுங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க. அவனுங்களும் அந்த பெரிய பேங்க் இருக்கு பாத்தீங்களா, பணமே அச்சடிக்கிறது, அதுக்குள்ள இவனுங்க எல்லாம் ஒளிஞ்சுருவானுங்க. சோ அவனுங்க எல்லாம் ஒளிஞ்சது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 4-5 போலீஸா அவனுங்க சுட்டு போட்டுருவானுங்க. ஆனா அவங்க எல்லாம் இறந்து போக மாட்டாங்க. அவங்களால ஒரு பெரிய இஷ்யூவே ஆயிருன்ற மாதிரி தான் இந்த கதை. சோ ஒரு வழியா இவனுங்க எல்லாம் திருட வந்திருக்கானுங்க. வந்த கையோட அந்த போலீஸ்காரங்க எல்லாம் சுட்டுட்டு இவனுங்களும் அது உள்ள ஓடிடுறானுங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு குட்டி பொண்ணை காப்பானுங்க. இந்த பொண்ணு நம்ம படத்தோட கொஞ்சம் மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். இந்த குட்டி பொண்ணுக்கு நாளைக்கு மறுநாள் காலையில பிறந்த நாள். இந்த குட்டி பொண்ணு என்னோட அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணோட அம்மா கிட்ட சண்டை போட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இந்த பொண்ணு என்னோட அப்பா வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. போக போக இப்படியே ஒவ்வொரு விஷயமா ஆயிட்டு போயிட்டு இருக்கு. கடைசியில இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அதனால இந்த பொண்ணு எனக்கு நாளைக்கு என்னோட அப்பா கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. பதிலுக்கு அந்த குட்டி பொண்ணோட பாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த பொண்ணோட அம்மாவோட அம்மா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு பாப்பா, என்னன்னு தெரியாம நீ எல்லாம் பேசக்கூடாது. உன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் அப்பவே சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்களே, எதுக்காக நீ இப்ப கேக்குற அப்படின்னு கேட்கும் போது அந்த குட்டி பொண்ணு என்னதான் இருந்தாலும் என் அம்மாவை பார்த்தாலும் எனக்கு என் அப்பாவை பார்க்காம தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றா. பதிலுக்கு அந்த குட்டி பொண்ணோட பாட்டியோ சரி சரி உன்னோட அப்பா வருவாரு, நீ உன்னோட பர்த்டே வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணு என்னோட அப்பா வராம நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு பக்கத்து இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பொண்ணோட அம்மாவுக்கு மனசுல அவ்வளவு ஆதங்கமா இருக்கு, என்னோட புள்ள இவ்வளவு வருத்தத்துல இருக்கே அப்படின்னு. இன்னொரு பக்கத்து என்ன அப்படின்னா, தன்னோட புருஷனை ஒரு சண்டையால நாமளே இழந்துட்டோம், திரும்பவும் அவர்கிட்ட போன நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் வருத்தத்தோட உட்காந்து அந்த குட்டி பொண்ணை பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இதை பார்த்தா அவங்களும் அந்த போன் எடுத்துட்டு வேகமா பேசுறதுக்காக போயிடுறாங்க. அந்த போன் அட்டன் பண்ணி பேசினா திடீர்னு நெஞ்சு அடிக்கிற மாதிரி ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க மேடம், இந்த பணம் அச்சடிக்கிற பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஒரு 240 கோடி திருட்டு போயிருக்கு, அதனால அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு செம்ம சாக்காய் போயிருது. சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த கொள்ளையடிக்கிற கும்பல் எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானுங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அவளாலதான் இவனுங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி தான் ஆளுக்கு முன்னாடி ஓடினது இல்லாம அந்த போலீஸ்காரங்களை பார்த்தோன்னா தன்னோட கையில இருந்த கன் எடுத்து இந்த பொண்ணு படபடன்னு சுட ஆரம்பிச்சிருவா. இந்த ஒரு காரணத்தினால இவனுங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோயினிய அந்த திட்டிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா. ஏன்னா இவ தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு இதை விட்டு நம்ம போயிடலாம்னு கூட தோணுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினிக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவு அந்த இடத்துல பல்ல கடிச்சிட்டு அமைதியா உட்காந்துருக்கா. அவனுங்களும் எல்லாரும் சேர்ந்து சுத்தி முத்தி திட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இப்படியே இவனுங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இடத்துல இவனுங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இவனுங்களும் அந்த போன் எடுத்து வேகமா பேசும்போது யார் அப்படின்னா, இந்த டீமோட லீடர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கண்ணாடி போட்டிருப்பானே, அவன் தான் கால் பண்ணிருக்கான். என்னாச்சு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். பதிலுக்கு இவனுங்களும் ஆமா, இப்போ ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்களே, ஒரு சின்ன பொண்ணை, அந்த பொண்ணுனால இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் என்னன்னு கேட்கும்போது இவனுக்கு திரும்பவும் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இந்த பொண்ணு நம்ம ரியாவை லவ் பண்றா போல, அதனாலதான் அவனை கீழே விழுந்தவன அவனை காப்பாத்துறதுக்காக இந்த பொண்ணால நாங்க எல்லாருமே மாட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட அவனும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு போனை கொடுங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் நம்ம ஹீரோயின் போனை கொடுத்துறானுங்க. கொடுத்த உடனே நம்ம பொண்ணு அவரை போட்டு ஏறுன்னு ஏறுறா. நான் பண்ணதுல என்ன தப்பு, ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை காப்பாத்தாம என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. பதிலுக்கு அந்த மனுஷனும் இவனுங்கெல்லாம் சொல்றது உண்மையா, நீ ரியோவை லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு, நான் அவனை ஒன்னு லவ் பண்ணலாம் கிடையாது, அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தான், அதுக்காக தான் அவனை நான் காப்பாத்தினேன், இது ஒரு ஹெல்ப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல போனை ரொம்ப கோவமா வச்சிடறா. அப்படியே இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த கொள்ளையடிச்ச நியூஸ் வெளியே வந்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் வேகமா வர ஆரம்பிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்கெல்லாம் ஸ்பெஷல் படை வேற கண்டுபிடிச்சே தீரணும். அவனுங்கெல்லாம் முட்டி தட்டி இன்னைக்கு என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அங்க இருந்து வேகமா வராங்க. அவனுக்கு கூடவே ஒரு அல்லக்க இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினா கேட்க அவனும் அப்படியே ஒண்ணு சொல்லிக்கிட்டே வரான். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 போலீஸை சுட்டுட்டானுங்க. அது மட்டும் இல்லாம கொள்ளையடிக்க வந்தது யாருன்னே கண்டுபிடிக்கவும் முடியல. கொள்ளையடிக்க வந்தவனுங்க எந்த பொருளையும் மிஸ் பண்ணிட்டு போகல, அதனால இவனுங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கூடவே நம்ம பேங்கோட லாக்கர்ல இருந்த 240 கோடி பணத்தையும் காணா. அது மட்டும் இல்லாம நம்ம பேங்க்குள்ள வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 13 பேரு, பேங்க்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையுமே காணா அப்படின்ற மாதிரி சொல்றான்.
ஸோ இதெல்லாம் கேட்ட போலீஸ்கார பொம்பளையும் ரொம்ப கோவமாயி, யோ நீ என்னையா எல்லாமே அபசகுணமா பேசிட்டு இருக்க, ஏதாவது நல்லது ஏதாவது நடந்துச்சா இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்ல விஷயம்னா அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கல. அந்த சுடு வாங்கினானுங்க பார்த்தீங்களா ஒரு 4 போலீஸ்காரனுங்க, அவனுங்க வேணா உயிர் பழைச்சிருக்கானுங்க, இது வேணா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அப்படின்னு இவனு கொஞ்சம் கிண்டல் கலியா பேசுறான். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ்கார அம்மா யாருன்னு தெரியுதா இல்லையா, அந்த குட்டி பொண்ணோட அம்மா இருக்கா பார்த்தீங்களா, அவ தான் இந்த போலீஸ்கார பொண்ணும். இப்படியே கோவமா பேசிட்டு போயிட்டு இருந்த இந்த போலீஸ்கார அம்மாவும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொள்ளைக்காரனுங்களாம் எங்க இருக்கான்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அட ஏங்க மேடம், இவனுங்க எல்லாருமே அந்த பேங்க்குள்ளே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏண்டா பேங்க்குள்ளே தான் இருக்கானுங்கன்றீங்க, இன்னமாடா அவனுங்களை பிடிக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீங்க என்ன பேங்க்ன்ற பேர்ல ஏதோ 10 ரூமா கட்டி வச்சிருக்கீங்க, ஏமா அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம அவனுங்க எங்க ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு தெரியல, கூடவே பேங்கை திறந்து என்ன அவ்வளோ அசால்ட்டாவா உள்ள போக முடியும், அப்படியெல்லாம் போக முடியாது, ஏன்னா பேங்கோட கதவு செவர்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதனால கொஞ்சம் கூட நம்மளால நகர கூட முடியாது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்காரமாவும் சரி ஓகே, இந்த பேங்கோட மேல்புறமா ஹெலிகாப்டர் எந்நேரமும் பறந்துகிட்டே தான் இருக்கணும், அப்படி பறந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை உள்ள கூட்டி போயிடுறான். இன்னொரு பக்கத்து அந்த திருட்டு கும்பல்ல நம்ம ஹீரோயினிய தப்பா பேசுவான் பாத்தீங்களா, அந்த ரியோ பையனை லவ் பண்றியா அப்படின்னு. அவன் இந்த ரியோ பையனை அந்த இடத்துல பாத்துருவான். பார்த்த உடனே டேய் தம்பி நீ தான் அந்த பொண்ணை லவ் பண்றியாப்பா அப்படின்னு கேட்க, இதை பார்த்து நம்ம ரியோ பையனும் அந்த பொண்ணை நான் லவ்லாம் பண்ண கிடையாது, எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கிருஷி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். பதிலுக்கு அவனும் இங்கே பாருப்பா தம்பி, இதெல்லாம் நம்ம வேலைக்கு செட் ஆகாது, ஏன்னா நான் அனுபவப்பட்டனால சொல்றேன், கிட்டத்தட்ட எனக்கு 5 வாட்டி டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த ரியோ போய் அந்த இடத்துல மிரண்டு போயிடுவான். நீ மனுஷனா இல்ல மிருகமாடா அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தா அவனும் எனக்கு உன் மைண்ட் வாய்ஸ் கேட்குது தம்பி, அதனால நீ அந்த பொண்ணுங்களை பார்க்காம கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். பதிலுக்கு நம்ம ரியோ பையனும் நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். பதிலுக்கு இவனும் இங்க பாருப்பா தம்பி, உன்னோட 2 நிமிஷம் சுகத்துக்காக நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்க போற அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த அந்த ரியோ பையா கொஞ்சம் கூட காதுல வச்சுக்கல, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ கூட மட்டும்தான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இந்த ரியோ பைய சொல்றான். இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு செம்ம கோபமாகுது. உனக்கெல்லாம் வாயால சொன்னா நீ திருந்த மாட்ட தம்பி, நீயா பட்டு அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல இருந்து கோபமா பேசிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது இந்த போலீஸ்காரங்க எல்லாம் எப்படா இவனுங்க இவ்வளவு பணத்தை திருடி இருப்பானுங்க, அது மட்டும் இல்லாம திருடிட்டு இவ்வளவு தைரியமா அந்த பேங்குக்குள்ளே இருக்கானுங்களே அப்படின்னு இவனுங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த போலீஸ்காரனுங்க ட்ராக் பண்ணி யாராச்சும் பிடிக்கலான்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்தில் பார்த்து அந்த திருட்டு கும்பலோட தலைவன் கரெக்டா கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க மேடம், நீங்க எங்களை மட்டும் பிடிக்கவே முடியாது, அப்படி நீங்க எங்களை பிடிச்சாலும் உங்களால எங்களை அழிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி திமிராவே பதில் சொல்றான். சோ அது மட்டும் இல்லாம அவன் பேசுற வாய்ஸையும் வேற மாதிரி கேட்கற மாதிரி அவன் எடிட் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்காரனுங்க நல்லா விவரமான ஆளாதான் இருக்கானுங்க அப்படின்னு இவனுங்களும் கொஞ்சம் பயந்து தான் பேசுறானுங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஆளு 5 ஆள் கிடையாது, உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திமிராவே போனை கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கத்து இவனுங்க எல்லாருமே அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பணம் செய்யறவங்க, அவங்க எல்லாத்தையும் கடத்தி அதே பேங்க்ல வச்சிருக்கானுங்க. திடீர்னு அவனுங்க எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்றானுங்க. அவங்க எல்லாருமே அப்படியே பயத்துல எந்திரிச்சு நிக்கிறானுங்க, என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு. அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இங்க பாருங்க நாங்க சொல்றதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா எல்லாரும் உயிரோட பத்திரமா வீட்டுக்கு போவீங்க, அப்படி நீங்க கேட்கல அப்படின்னா பத்திரமா வீட்டுக்கு புணமா தான் போவீங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாருமே நாங்க கேட்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பதிலுக்கு அவனுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க நீங்க யாரும் பயப்பட வேணாம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே நாங்க கொண்டு வர சொல்லியிருக்கோம், கொண்டு வந்தோன்னா சாப்பிட்டு நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றான். என்ன உதவின்னு கேட்டா, இந்த பேங்க்ல நீங்க எப்படிலாம் பணம் சம்பாரிச்சிங்களோ எப்படிலாம் பணம் அச்சடிச்சிங்களோ அதே மாதிரியே நீங்க எங்களுக்கு வேலை பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு பத்தாததுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கதான் இருக்கானுங்க, அவங்கள நீங்க உதவிக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எனக்கு பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நாங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா ரெட் கலர் ட்ரெஸ், இந்த மாஸ்க், இதே மாதிரியே உங்க எல்லாத்துக்குமே தருவோம், நீங்க எல்லாருமே அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. பதிலுக்கு இவனுங்களும் சரி ஓகே நீங்க கொடுக்குற நாங்க ட்ரெஸ்ஸை நாங்க எல்லாருமே போட்டுக்கிறோம், ஓகே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றானுங்க. உடனே இவனுங்களும் அந்த ட்ரெஸ்ஸை அள்ளிட்டு வந்து இவனுங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்றானுங்க. கொடுத்த கையோட சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அந்த துணியை மாத்திக்கிறானுங்க. அப்படியே இவனுங்க இன்னொன்னு என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நீங்க இந்த துணியை மாத்தணும்னா உங்களுக்கு நாங்க டூப்ளிகேட் கன்னு தருவோம், அந்த கன்னை தான் நீங்க எல்லாரும் சேஃப்டிக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதெல்லாம் பார்த்த இவனுங்களும் சரி ஓகே நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னையும் வாங்கி வச்சுக்கிறானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த பேங்குக்குள்ள இருக்கானுங்களா பாத்தீங்களா,
அவனுங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அதிவிரைவு போலீஸ் படை வந்திருக்கு, எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அவனுங்களும் வந்திருக்கானுங்க. இன்னொரு பக்கத்து அந்த டீமோட தலைவன் இவனுங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான், அந்த இடத்துக்கு அதிவிரைவு படை வந்துருச்சு, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. ஆனா இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அவனுங்கள மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனுங்கள மாதிரி கண்ணை கொடுத்துட்றானுங்க. ஒரு பக்கத்து அந்த அதிவிரைவு படை போலீஸ் எல்லாருமே அந்த பேங்கை ஃபுல்லா சுத்திடுறானுங்க. இன்னொரு பக்கத்து உள்ள இருக்கவனுங்க அந்த கேமராவை ஆன் பண்ணி விட்டுறானுங்க. ஆன் பண்ண உடனே இந்த போலீஸ்காரனுங்களுக்கு உடனே உள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றதுல காமிக்குது. அதுல என்ன மெயினா காமிக்குது அப்படின்னா இவனுங்க அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டவும் அந்த போலீஸ்காரங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நினைச்சிட்டு அந்த போலீஸ் எல்லாம் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றானுங்க. ஏன்னா அதுல யார் நம்மளோட சேர்ந்தாலு யார் அந்த திருட்டு பசங்க அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, அதனால அந்த போலீஸுங்களாம் வர சொல்லிடுறானுங்க. ஸோ எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனுங்க வெளியே வர இதை பார்த்து அந்த போலீஸ்கார அம்மா எனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை, நீங்களே இதை சால்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவர்கிட்ட கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ உள்ள இருந்த அந்த திருட்டு கும்பலுக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல, எல்லாத்தையும் விரட்டியாச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா பணத்தை ரெடி பண்றது மட்டும்தான், நீங்க எல்லாம் போய் ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அனுப்பிடுறானுங்க. அடுத்ததா அப்படியே அந்த பேங்க்ல இருக்கவனுங்க எல்லாருமா சேர்ந்து பணத்தை ரெடி பண்றதுக்கு தயார் பண்றானுங்க. அந்த மிஷினை பாருங்க, ஓடுற அழக பார்த்தா அப்படி இருக்கு, இப்பதாயா முத பணம் அடிக்கிற மிஷினையா பாக்குறேன் அப்படின்றவங்க எல்லாமே மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. ஏன்னா நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், பார்த்தா அப்படி இருக்கு. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஆரம்ப சீன்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்போம் நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தா அப்படின்னு. இது எல்லாத்தையும் நினைச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பணத்தை வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்ற ஆசையே நம்ம ஹீரோயினுக்கு வந்துருச்சுன்னா பாருங்களேன். நம்ம ஹீரோயினையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இவ்வளோ பணத்தை வச்சிருக்கோம், நம்மளோட லைஃபே செட்டிலுப்பா, இதுக்கப்புறமாச்சு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணோட அம்மா இருப்பாங்களே, அதாவது இப்போ ரீசெண்டாக போலீஸாக இருக்காங்களே, அவங்க ஒரு கேன்டீனுக்கு டீ குடிக்கிறதுக்காக வராங்க. வந்த உடனே அவங்களோட ஃபோனை பார்த்தா மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுது. அப்பன்னு பார்த்து இந்த டீமோட தலைவர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். இதோட அப்படியே இந்த 2வது பாகத்தோட கதையை முடிக்கிறானுங்க. ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு, இன்னும் அடுத்த பார்ட் போடலாமா வேணாமான்றத நீங்க சொல்றதை வச்சு தான் நான் டிசைட் பண்ண போறேன். அதனால உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சரி, அப்படியே அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.